இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நான் உங்களை கேட்டேன், நான் ஒன்னும் கேட்கல. நல்லா இருக்கீங்களான்னு கேளு, அவங்கள கேளு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓ, சாரு ஸ்மார்ட் வாட்ச் புதுசா வாங்கியிருக்காரு, அதனால உங்கள்ட்ட காட்டுறாரு. எது வாங்கினாலும் உங்கள்ட்ட காட்டிடுவாரு. ஸோ அதனால புதுசா லீவ்ல. சரி, ஓகே. இப்ப நம்ம எங்க போறோம் சொல்லு நீ. மம்மி பேபி காட்ட போறோம். மம்மி பேபி காட்ட போறீங்களா? யார்கிட்ட காட்ட போறீங்க? என்கிட்டயே காட்ட போறீங்களா? சரி சரி, மம்மி பேபியை காட்ட போறாங்களா என்கிட்ட? இந்த பையன் தமிழ் கத்துக்கிட்டுங்க அரைங்குறியமா, அதுவும் வந்துட்டு பேசுற பேச்செல்லாம் அதுக்கு அர்த்தம் தெரிய மாட்டேன், ஆனா பேசுறான். சிரிப்பா வருது எங்களுக்கு. ஓகே, அது ஓகே. ஆமா, சிரிப்பா தான் வருது செய்யறதெல்லாம். ஸோ நாங்க இப்ப எங்க போறோம் அப்படின்னா, ஹசன் சொன்ன மாதிரி பேபி பார்க்க போறோம். பேபி பார்க்க போறோம் மீன்ஸ் என்னோட 3 மணி காட்டுது. எனக்கு 3 மணி காட்டுதா? சந்தோஷம் தான். பேபி பார்க்க போற மீன்ஸ் ஸ்கேன் எடுக்க போறோம். நார்மல் ஸ்கேன் இல்லை, இது 5 months ஸ்கேனு. ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஸ்கேனு. 3 months ஸ்கேன் ஃபர்ஸ்ட் என்டி ஸ்கேன் வாங்க, அது ரொம்ப முக்கியமான ஸ்கேனு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேன் 5 months ஸ்கேனு. இது ஊர்லயே எனக்கு பார்க்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். நான் ஊர்லேருந்து கிளம்புறப்பயே நான் ஓகே அங்கே பார்க்கலாம் தான் இருந்தேன். பட் எனக்கு டைமிங் இல்லாததுனாலையும், இந்த டைம்ல நம்ம என்ன யோசிப்போம், பேபியோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த குழந்தையோட மூஞ்சி பார்க்கறதுக்கு, அதோட மூமெண்ட் பார்க்கறதுக்கு, டாக்டரோட சேர்ந்து நம்மளும் ஒரு ஓரத்துல எட்டி பார்க்கறதுக்கு ஆசைப்படும். ஸோ நான் இங்க பார்த்ததுக்கும் ஊர்ல பார்த்ததுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஊர்ல 1% கூட பாத்தீங்கன்னா குழந்தைய காட்டுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏதோ நான் அடுத்த வீட்டு குழந்தைய நம்ம காட்ட சொல்ற மாதிரி, நம்ம பார்க்கணும் ஆசைப்படுற மாதிரி காட்டக்கூடாதுன்னு கிடையாது. நான் போற டாக்டருக்கு சாரு பேசிட்டே இருக்கு. ஓகே, ரூல்ஸ் இருக்கட்டும். நம்ம என்ன ஜெண்டருங்கிறது நம்ம கேட்க போறது கிடையவே கிடையாது. அதாவது இல்ல, நான் ஃபேஸ் தானே பாக்கணும்னே சொன்னேன். ஆக்சுவலி என்னோட 3 months ஸ்கேன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, குழந்தையோட ஃபேஸ் பாக்கணும், லாஸ்டா காட்டுறீங்களா, இதுதான் நான் கேட்ட கொஸ்டின். அதுக்கு அவங்க அந்த டாக்டர் சொன்னாங்க, அந்த ஸ்கேனிங் டாக்டர் சொன்னாங்க, எல்லாருக்கும் காட்டுவேன், பட் இப்ப காட்டல, என்னமோ ஏதோ பலபலன்னு பேசினாங்க. ஓகே, எனக்கு அந்த மூளை போயிடுச்சு. அதாவது அந்த குழந்தைய ஃபேஸ் பார்க்கணுங்கிற ஆர்வமே போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்ப நான் என்ன முடிவு பண்ணேன், 5 months ஸ்கேனும் அங்கேயே எடுங்க அப்படின்னு சொன்னப்போ, ஊர்லயே எடுத்துட்டு போங்கன்றப்போ எனக்கு விருப்பம் இல்லை பெருசா 5 months ஸ்கேன்ல நான் அங்க எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதுவும் இல்லாம நான் இங்க எடுக்கணும், இங்க நான் எப்படியா இருந்தாலும் செக்கப் போவேன், நான் பாப்பேன்னு எனக்கும் தெரியும். ஸோ அது ஒண்ணு ரீசன். 2வது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெண்டர் ரிவீல் பண்ணுவாங்க இங்க. ஸோ என்ன ஜெண்டர் பேபி அப்படிங்கறத எனக்கு தெரியணும்னு ஆசைப்படுறேன்னா, அதுக்காக சரி ஓகே இங்க போனா அதுவும் சொல்லுவாங்க இல்லையா அப்படின்ட்டு. ஒரு டாக்டர்ஸ் நான் குறை சொல்றேன் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு என் பேபி பெருசு, அவ்வளவுதான். எனக்கு என் பேபியை பார்க்கணும், சிம்பிள் ரீசன். என்னோட பேபியை நான் பார்க்கணும், அது மூவ்மெண்ட் ஆகுறத நான் பார்க்கணும். ஏன்னா இந்த தருணங்கள்லாம் அப்புறம் வருமானா எனக்கு அது நம்மளால அது மிஸ் பண்ணிட்டா மிஸ் பண்ண மாதிரி. இவருக்கு ஒத்துக்கிட்டே வாங்கப்பா. ஆமா, இருக்கும் தருணங்கள் வந்துட்டே இருக்கும். என்னோட மன குறைகள், பாப்பாவோட ஃபேஸ் எனக்கு காட்ட மாட்டாங்க அப்படின்னு குறை, அதான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, அங்க போய் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபைனலாக ஹரிபரின்னு போய் அந்த டென்ஷனோடையே பார்த்திங்கன்னா ஸ்கேனிங்கும் எடுத்தேன். ஸோ ஸ்கேனில் பார்த்திங்கன்னா பேபி நல்லா இருக்காங்க. பேபியோட ஜெண்டரும் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ பேபியோட ஜெண்டர் பார்த்திங்கன்னா இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். much later. ஸோ யூஏஇ போய் கொஞ்ச நாள்லேயே ஹசனுக்கு பர்த்டே வந்துச்சு. ஸோ ஹசன் பார்த்திங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் பர்த்டே பார்ட்டி வச்சுருந்தோம். ஸோ கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் அதுக்காக. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு சாக்லேட்ஸு, அப்புறம் ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு, கேக் சர்வ் பண்ணுறதுக்குலாம் பிளேட்ஸு, அதுக்கப்புறம் ஜூஸ் அண்ட் வாட்டர் சர்வ் பண்ணுறதுக்கு கப்ஸு, அதுக்கப்புறம் பாயசம்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பவுலு, இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கிட்டேன்.
அப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பிபி, இந்த பிபி வந்து பார்த்திங்கன்னா வருஷம் எப்போவுமே மறக்காமல் வாங்கிடுவேன், ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பூன்ஸு, பலூன் இல்லாத பர்த்டே பார்ட்டியாகவே இருக்காது. இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வாங்கியே ஆகணும்னு ஒத்த காலை நின்று வாங்கினாங்க. இது மட்டுமே ஏன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும். ஸோ இதில் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்காக, பிங்க்கு வந்து கேர்ள்ஸுக்குன்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. அப்புறம் இந்த 8 years ஓல்டு பலூன் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன், எப்படி இருக்கும்லாம் தெரியல. அதனால் வந்து கொஞ்சம் சேஞ்சுக்காக வந்து 8 years பலூன் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஹசனோட பர்த்டேக்காக வந்து சிம்பிளாக வாங்கினது. The next day. நெக்ஸ்ட் டே வந்து ஹசனோட பர்த்டே. அன்றைக்கி ஸ்கூலில் வந்ததுனால சார் இப்போ ரெடியாகி நிற்கிறாரு. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் வந்து அவரால் கலர் ட்ரெஸ் போட்டு போக முடியும். ஸோ அந்த ஹாப்பினஸில் இருந்தால் அன்றைக்கி என்னவோ ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபுல்லாகவே வந்து கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லிட்டாங்க. இது என்னடா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்நேரம் இந்த ஆனியன் கட் பண்ணுற ஸ்டைலை பார்த்து யார் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்திருந்தாங்க. அண்ணன் மட்டும்தான் இந்த மாதிரி டக்குன்னு சூப்பராக வந்து ஆனியன்லாம் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க, நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஃப்ரைடே, அது மட்டும் இல்லாமல் ஹசனோட பர்த்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரியாணி ப்ரிப்ரேஷன்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து வரேன்னு சொன்னதுனால அவங்களுக்கும் சேர்த்து ஒரு 10 பேருக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ப்ரிப்ரேஷன் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கி அண்ணன் மட்டும் இல்லைன்னா என் கதி அதோ கதின்னு தான் சொல்லணும். ஸோ அண்ணன் வந்து கட் பண்ணி கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நார்மலாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிறப்போ இந்த 10 பேருக்கு சமைக்கிற பிரியாணிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜுஜுபி எனக்கு. பட் இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க முடியாத காரணத்தினால சமைச்சு இறக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்து தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ அதுவும் வந்து அண்ணன் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த மேலே கட் பண்ணி கொடுக்கறது எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து குக் பண்ணி நான் வந்து இறக்கினேன், அவ்வளோதான் அன்றைக்கி. ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு வந்து பிரியாணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சிக்கன் 65ம் கொஞ்சம் பாயசமும் வந்து பண்ணியிருந்தேன் ஸ்வீட்டுக்காக. ஸோ பாயசம் இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்காது அந்த கோம்போ. அதனால் எப்போவுமே எங்கள் வீட்டில் பிரியாணி இருந்துச்சுன்னா கொஞ்சமாச்சும் வந்து நான் பாயசம் செஞ்சுருவேன். அன்றைக்கி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வந்து செஞ்சுருந்தேன், ஏன்னா வரவங்களுக்கும் வந்து சர்வ் பண்ணும் அப்படிங்கிறதுனால. இதுக்கிடையில் ஹசனோ ஸ்கூல்லேருந்து வந்துட்டார். ஏன்னா அன்றைக்கி ஃப்ரைடே 10:40 வரையும் தான் வந்து ஸ்கூல் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. அதே எப்படி சொல்ற? யாருக்கு? உனக்கா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சார் திங்கிறாரா இல்லையோ, ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுல 1ஆம் நம்பர். சார் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காரு இல்லையா, அவங்களுக்கு வந்து பீஸாவும் கேஎஃப்சியும் தான் வைக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருந்தாரு. அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் எல்லாமே வந்து ரெடி ஆனதும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹசன் கையால் வந்து சாப்பாடு 2 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பேக்கிங்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அது என்னமோ தெரியலங்க, ஹசன் கையால் வந்து அவன் பர்த்டே அப்போது யாருக்காச்சும் ஏதாச்சும் டொனேட் பண்ணுறப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு திருப்தி. அல்ஹம்துலில்லாஹ், உண்மையாகவே வந்து எனக்கு அந்த திருப்தி மட்டும்தான் அன்றைக்கி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இது கூடவே அன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறதுனால அண்ணன் வந்து ப்ரேயருக்கு அழைச்சிட்டு போனாங்க. A few moments later. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தொழுதீங்களா? துஆ கேட்டிங்களா? என்ன துஆ கேட்டீங்க?
தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஈவினிங் போல் வந்து கொஞ்சமாக வந்து பொழுது சாஞ்சிச்சு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணலாமேன்னு சொல்லி பண்ணோம். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 4 பலூனை வந்து 2 சைடும் வச்சுட்டு இந்த ஹாப்பி பர்த்டே இதை மட்டும் வந்து மாட்டி விட்டோம். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஹரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹசனுக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு விட்டாச்சு. சார் மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறார்ல, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து வந்துட்டாங்க, அவங்க இன்வைட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் ஹசனே வந்து ரெடி ஆனானு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலி குட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி டெக்கரேஷனும் வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஹசனோட ஃப்ரெண்டோட தம்பி. ஸோ செம்ம க்யூட்டாக வீட்டுக்கு அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருந்தார். பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஹசனுக்கு வந்து நிறையா வந்து கிஃப்ட்ஸும் வந்து ஒன்று ஒன்றா வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்தோன்னே ஹசன் மூஞ்சில் அப்படியே பல்ப் எரியறது பார்க்கணுமா, அவ்வளோ ஒரு பல்ப்பு. ஸோ இந்த குட்டிங்களுக்கு வந்து இந்த பர்த்டே பார்ட்டி ரெடி பண்ணுறதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி வந்து கிஃப்ட்ஸ் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ சேம் ஹசனும் அப்படி தான். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்ஸ்லாம் வந்தோடனே ஹசன் ஜாலியாகிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ குட்டீஸ்லாம் வந்து எப்போவும் போல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூடவே வந்து நம்ம வாங்கிட்டு வந்த அந்த பிபி அதுக்கப்புறம் அந்த கேப் எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து கொடுத்துட்டு இருந்தப்போ செம ஜாலியாகிட்டாங்க எல்லாருமே. ஆனால் இந்த பிபி ஏண்டா வாங்கணும்னு ஆயிடுச்சுங்க. உண்மையாகவே காது வலி வந்துருச்சு, அந்தளவு ஊதி தள்ளிட்டாங்க. ஒரு பேர் 2 பேர் வந்து ஊதுனாலே நமக்கு வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். அதுலேயும் வந்து எல்லா குட்டீஸும் சேம் டைம் அந்த பிபி ஊதவும் எங்களுக்கு காது வலியே வந்துருச்சு. ஏண்டா வாங்கணும் அப்படின்னு நெக்ஸ்ட் டைம்லேருந்து வாங்கக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டேன். அந்தளவு வச்சு செஞ்சுட்டாங்க. ஆனால் அந்த கேப் வந்து வச்சதுக்கப்புறம் எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அதுவுமே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஹசனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஆளாக வந்துட்டு இருந்தாங்க. கூடவே நான் எதிர்பார்க்காம ஒரு ஆள் வந்து வந்திருந்தாங்க. யாரும் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக வந்து வனிதா சிஸ் வந்து வந்திருந்தாங்க. இன்வைட் பண்ணியிருந்தேன், பட் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து நின்னாங்க. எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக ஆயிடுச்சு. சொல்லப்போனால் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மீட் பண்ணுறேன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க வந்தது. எனக்கு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த வாட்டி எதுவும் வந்து பண்ண முடியல அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு கிட்ஸுக்கு வந்து பீஸா மட்டும் வாங்கியாச்சு. ஸோ இதில் வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது. ஸோ பீஸா மட்டும் வாங்கிட்டு கேக் வாங்கியாச்சு. இவ்வளோதான் இந்த வாட்டி வந்து பார்ட்டி மெனு. பிகாஸ் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால இருந்திருந்தேன்னா கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஐட்டம் செஞ்சுருப்பேன். பட் எனக்கு அதுவே மனசே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதுங்களை சாப்பிட வச்சு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் என்னால் அந்த மாதிரி பண்ண முடியல. இதுதான் ஹசனுக்கு வாங்கின பர்த்டே கேக்கு. இதுவே வந்து இன்ஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணி வாங்கினது தான். ரேண்டமாக ஏதோ ஒரு கேக்கு அதில் பேர் எழுதி கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் அந்த வாங்கிட்டு வந்த கேக்கை வந்து கட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பாடுபட்டும் பாருங்கள். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான். சரி, எந்த நேரத்தில் கேக்கு கவுந்து விழுவோம், யார் தட்டி விடுவான்னு தெரியாமல் அந்தளவு பயந்துக்கிட்டே இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் குட்டீஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக நிற்க வச்சு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு அன்றைக்கி போதும்னு ஆயிடுச்சு.
ஃபைனலாக ஒரு வழியாக கேக்கை கவுத்து விழாமல் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கட் பண்ணோன்னே கேக் எல்லாத்தையும் கட் பண்ணி பிளேட்டில் வச்சு வனிதா சிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணாங்க. அண்ட் ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சிஸ்டருக்கு சிஸ்டர், ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு ஷெரீன் அப்படிங்கிறவங்களும் அண்ணனும் மட்டும்தான். ஸோ இவங்கெல்லாம் இல்லாட்டி அன்றைக்கி கண்டிப்பாக என்னால் இத்தனை குழந்தைங்கள வந்து மேனேஜ் பண்ணியிருக்க முடியாது. ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணாங்க, பட் இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கப்போ எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா பீஸாஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணி இந்த பீஸாஸ்லாம் வந்துருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு டின்னரும் வந்து கொடுத்தாச்சு. ஸோ பீஸா, பர்கர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா குட்டீஸ் ரொம்ப ஆர்வமாக வந்து சாப்பிடுவாங்க. அன்றைக்குமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேக்கு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, கேக்கு சாப்பிட்டோன்னே நாங்கள் பீஸாவும் சாப்பிடுவோம், கையோடு கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் உட்காந்துருச்சு. ஸோ நாங்களும் வந்து எல்லாருக்கும் தனித்தனியாக சர்வ் பண்ணி முடிச்சாட்டோம். குட்டீஸ் எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதாவது ப்ளே பண்ண போயிட்டாங்க. எல்லாம் ஜாலியாக ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க எங்கள் வீட்லேயே. ஸோ அவங்க ப்ளே பண்ணிகிட்ருக்க அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுடைய டின்னரை பிடிச்சோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, பிரியாணி செஞ்சிருந்தோம் இல்லையா, அதுதான் வந்து எங்கள் எல்லாருக்கும் அன்றைக்கி டின்னர். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹசனோட பர்த்டே பார்ட்டி ரொம்பவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போச்சு. ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான், என் கையால் குழந்தைங்களுக்கு எதுவுமே வந்து செஞ்சு கொடுக்க முடியலன்னு. ஏன்னா நான் ஆண்டி நீங்கள் சமைக்கிற அந்த சாப்பாடுக்காக தான் நாங்கள் வந்து ஹசனோட பர்த்டே பார்ட்டிக்கே வருவோம் அப்படின்னு குட்டீஸ்லாம் வந்து சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதே கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு அதனால். ஸோ இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குழந்தை வரப்போகிற நேரத்தில் ஹசனோட இந்த பர்த்டே பார்ட்டி ஒரு கெட் டுகெதர் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி குழந்தைங்களோட இருந்ததே ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. வனிதா சிஸ், என்னோடய ஃப்ரெண்டு ஷெரீன், அப்புறம் அண்ணன், ஹஸ்பண்டோட உதவியால். ஸோ இந்த விலாக் வந்து உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ வந்து வரும். அதை பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. அது வரையும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனில் ஆளுங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.